This video is sponsored by Buymood Shopping app. Buymood e-shopping application is one of the online shopping app. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம எல்லாமே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதை பற்றின எல்லாமே இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 சரிங்களா, ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்னலாம் அந்த லெசனில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்க, இயற்கணிதம் ஒரு அறிமுகம். இயற்கணிதம் சொல்லுவோம், அல்ஜிப்ரா சொல்லுவோம். இயற்கணிதம் அந்த ஈக்குவேஷன் மாதிரி நம்ம ஒரு எவ்வளோ பெரிய வார்த்தைகள் இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், சுருக்கி ஈக்குவேஷன்ல எழுதலாம். அதுதான் நம்மளுக்கு இந்த லெசன்ல இருக்க போகுது சரிங்களா. அதான் இயற்கணிதம். இங்க என்ன இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல என்ன அமைப்புகள், அது எந்தெந்த அமைப்புகள் இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒற்றை எண், இரட்டை எண் சொல்றோம்ல, இந்த மாதிரி ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள், முழு எண்கள், இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட இயற்கணிதத்துலாம் வரும். பாருங்க, இதுல கூட நம்மளுக்கு இங்க இருக்க அமைப்பு முறைகள், இந்த அமைப்புகள்னா அது எப்படி எப்படி அமைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 5, 8, 11, 14. 5 கூட 5க்கு அடுத்து 8 போட்டிருக்காங்க, 6, 7 இல்லை. அப்ப 5 கூட 3 கூட்டி 8 போட்டிருக்காங்க. அடுத்து 9, 10 இல்லை, அதே மாதிரி 3 கூட்டி 11. 11 கூட 3 கூட்டினா 14, 14 கூட 3 கூட்டினா 17, 17 கூட 3 கூட்டினா 20, 20 கூட்டல் 3 23. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கலாம். இல்ல கழிச்சு கழிச்சு எழுதுற மாதிரி அமைப்புகள் இருக்கலாம், பெருக்கி பெருக்கி எழுதுற மாதிரி அமைப்புகள் இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஏத்தாப்புல மாறிக்கிட்டே இருக்கும். இங்க பாருங்க, இங்க ஒரு சதுரம் இருக்கு, மூணு வட்டம் இருக்கு. இங்க 2 சதுரத்துக்கா 6 வட்டம். அப்போ 1 3 3, 2 3 6, 3 9. அப்ப அடுத்து கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும், 4 12. பாருங்க, அதே மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து நம்ம டிரா பண்றது அதே மாதிரி. இதுதான் அமைப்புகள் சொல்லுவோம். ஒரு இதுல மாறுச்சுன்னா அதே அமைப்புகளை வச்சுதான் அடுத்தும் கண்டிப்பா மாறும். இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம், இதுக்கு ஒரு வித்தியாசம் அப்படின்னா அது அமைப்புகள் கிடையாது, அது சாதாரண எண்கள் சரிங்களா. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கி நம்மளுக்கு இதுல என்ன இருக்குன்னா, இயற்கணித கூச்சுகளை அமைத்தல். அதாவது என்னன்னா பாருங்க, ஒரு பேருந்தில் எக்ஸ் எண்ணிக்கையில் மக்கள் பயணிக்கின்றனர். 2 நபர் மேலும் பேருந்தில் ஏறினால் அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, அப்ப எனக்கு எவ்வளோ நபர்கள் அதுல பயணிக்கிறார்கள்னு நம்மளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்ப அந்த எவ்வளவுன்னு நம்மளுக்கு யாருன்னு தெரியல பாத்தீங்களா, அதை நம்ம என்னன்னு எடுக்கணும், எக்ஸ்ன்னு எடுக்கணும். 2 நபர் மேலும் பேருந்தில் என்ன சொன்னாங்க, மேலும்னா நம்மளுக்கு என்ன, எக்ஸ்ட்ராவா அதுல இருக்கிறத விட +2 கூட்டல் இந்த கூடுதல் 2, அதான் மேலும்னு அர்த்தம். இதை 2 நபர் கீழே இறங்குகின்றனர் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஆல்ரெடி நம்மளுக்கு எவ்வளவு இருக்காங்கன்னு தெரியாது, இதுல இருந்து மேலும் 2 நபர் இறங்குகின்றனர் அப்படின்னா -2. இப்ப நம்மளுக்கு என்ன பண்றாங்க, பயணிக்கின்றனர், மேலும் பேருந்து என்னளுக்கு ஏறினால் அதான் x+2. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு ஏற்ப நம்மளோட இயற்கணிதத்துல பிளஸ் மைனஸ் அதெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும், கூடிட்டே போகும். பாத்தீங்களா. இப்ப பாருங்க, m+14 இதை எப்படி எழுதலாம், m உடன் 14 கூட்ட, x - r அப்ப x இருந்து r கழிக்க அல்லது குறைத்தல், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, அடுத்து இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. ஒரு வெண்ணெய் கட்டியின் நிறம் W கிராம், அக்கட்டியிலிருந்து 100 கிராம் அளவு வெட்டி எடுக்கப்பட்டால், அப்போ அதோட நிறை டபிள்யூன்னு தந்துட்டாங்க, அதுல வெட்டி எடுக்கிறாங்க, அதுல இருந்து எடுக்கிறாங்க. அப்போ அதை நம்ம இதை சேர்த்தாங்கன்னா கூட்டல் சேர்ப்போம், இங்க எடுக்கிறதுனால நம்ம என்ன சேர்க்கலாம், மைனஸ் சேர்க்கலாம். 100 கிராம் வெட்டி எடுக்கிறாங்க, அப்போ W - 100. இந்த மாதிரிதான் பாருங்க. இதுல இதை எப்படி எழுதலாம் பாருங்க, 3y அல்லது 3 × y, 3 மற்றும் y பெருக்கல் பலன். அப்புறம் 5 வகுத்தல் இதுல 5, அப்புறம் 5 z வகுக்க. இந்த மாதிரி p போட்டு அதுக்கு முன்னாடி எக்ஸா இருக்கலாம், ஒய்யா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி இருந்து அதை என்ன சொல்லுவோம், மடங்கு சொல்லுவோம். அப்போ p-இன் 2 மடங்கில் 5 குறைக்க. பாருங்க, p-இன் 2 மடங்கில் 5 குறைக்க. இப்ப பாருங்க, 11 m-ஆல் பெருக்க, 11 m-ஆல் பெருக்குக. அப்ப இப்படி எழுதலாம், இல்லைனாக்கி எப்படி எழுதலாம், m × 11 இப்படி எழுதலாம் சரிங்களா. இந்த மாதிரி x மற்றும் 4 கூட்டுக, x கூட்டல் 4. இந்த மாதிரி y-இன் 3 மடங்கை 8ஆல் வகுக்க, y-இன் 3 மடங்கை, மடங்குனா நான் என்ன சொன்னேன், முன்னாடி தான் எழுத சொன்னேன், அதேதான். y-இன் 3 மடங்கை 8ஆல் வகுக்க, 8ஆல் வகுக்க. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, n-இன் 7 மடங்கில் இருந்து 5 கழிக்க, n-இன் 7 மடங்கில் இருந்து 5 கழிக்க -5. புரிஞ்சா, n-இன் 7 மடங்கில் இருந்து 5, இது n-இன் 7 மடங்கில் இருந்து 5 கூட்டுகனா +5 போடுவோம் சரிங்களா. அந்த மாதிரிதான் இருக்கு. இன்னும் அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ணலாம், இதோட எடுத்துக்காட்டுகளை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கு. எடுத்துக்காட்டில் இடம்பெறும் தெரியாத எண்களை காணுதல். 3 = 8. அப்ப இதுல என்ன போட்டா நம்மளுக்கு 8 வரும், அப்ப என்ன பண்ணலாம், 5 போட்டா 8 வரும். இங்க 9 இருக்கு,
நம்மளுக்கு அப்ப 2 கூட எதை கூட்டினா 9 வரும்? 7. 11ல இருந்து 5 கழிச்சா எத்தனை? 6. அப்போ இங்க பாக்ஸ்ன்னு தெரியாத எண்ணை என்ன செஞ்சது? நம்மளுக்கு குறைக்குது. இப்படி தெரியாத எண்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பாருங்க இந்த பாக்ஸை வந்து என்ன பண்ணணும்? எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இந்த +3 = 8. நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் மட்டும் தானே வேணும். எக்ஸை மட்டும் இங்க வச்சுக்கலாம். +3 அங்க போனா என்ன? -3. இப்போ 8ல 5 கழிச்சா 3. அப்போ எக்ஸ் அந்த பாக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட்டுடலாம்? 3 போட்டுடலாம். சரிங்களா? இவ்வளவுதான் நம்மளுக்கு கணக்கு. 8 மைனஸ் இங்க 3 போகுது, இங்க 5. சரி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எடுத்துக்காட்டு கணக்கு பார்க்கலாம்.